பயங்கரமான பேய் கதை. அண்ணன், இந்த பேய் பிசாசு இதெல்லாம் இருக்கா? அதெல்லாம் இருக்கப்பா. ஏதோ நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறீங்க. ஆமாம், நான் நேரில் பார்த்து இருக்கேன். என்னென்ன சொல்கிறீங்க? நீங்கள் எப்போ பேயை பார்த்துருக்கீங்க? எங்கே பார்த்தீங்க? இதே ஊரில். அப்போது எனக்கு வயசு 18 இருக்கும். நம்ம ஊரில் பார்க் இருக்குல்ல, அங்கே தான் அந்த ஆவி பார்த்தேன். என்னென்ன ஆவி பார்த்தேன்னு ஏதோ மனுஷனை பார்த்த மாதிரி சொல்கிறீங்க? இரு, உனக்கு அந்த கதையே சொல்கிறேன். கதை சொல்லும்போது குறுக்கே பேசாதே. சரி சொல்லுங்கண்ணே. எனக்கு அப்போது 18 வயசு. பார்க்கில் தூக்கில் தொங்கின ஒரு பொண்ணு அங்கேயே மோகினியா சுத்துறான்னு ஒரு பேச்சு அப்போ ஊருக்குள்ளே இருந்தது. அதுவும் அந்த பேய் சின்ன வயசு ஆண்களை பார்த்தா அப்படியே ஒரு அறை கொடுக்கும். அந்த அறை வாங்குபவன் ரத்தம் கக்கி தான் சாக வேண்டி இருந்தது என்று எல்லோரும் நம்பினார்கள். அந்த ஏரியாவில் நைட்டு 8 மணிக்கு மேலே ஆள் நடமாட்டமே குறைஞ்சிடும். கதையை மட்டும் கேட்கணும், நடுவில் பேசாது. சரி சரி சொல்லுங்க. அந்த வயசில் எனக்கு உன்னை மாதிரியே பேய் பிசாசு நம்பிக்கை இல்லை. ஒரு நாள் ராத்திரி சினிமா பார்த்துக்கிட்டு வரும்போது வேணும்னே அந்த வழியாக போக முடிவெடுத்து அந்த வழியாக போனேன். ராத்திரி 1 மணிக்கு. அந்த பார்க்கிட்ட யாருமே இல்லை. நான் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் பார்க் ரோட்டில் நடக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து பார்க்கிட்ட போனதும் என்னையும் அறியாமல் பார்க்கில் யாரோ இருக்கான்னு திரும்பி பார்த்தேன். அங்கே அது இருந்துச்சு. என்னது அது? சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதாண்டா மோகினி. அதுக்கு வயிறு வரைக்கும் நாக்கு வெளியே தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. அதோட 2 சிங்க பல்லும் வாயை விட்டு வெளியே நீட்டிக்கிட்டு டிராகுலா பல்லு மாதிரி இருந்துச்சு. கருப்பு சேலை கட்டிக்கிட்டு அங்கே பசங்க விளையாடுற ஊஞ்சலில் உட்கார்ந்து ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அது என்னை பார்த்துச்சு. ஐயோயோ! அப்புறம் அதை பார்த்ததும் நான் ஓட்டம் ஆரம்பித்தேன். அது என்னை துரத்த ஆரம்பிச்சது. அன்னைக்கு பார்த்து செருப்பு காலை கடித்ததில் என்னால் வேகமாக ஓட முடியலை. பேய் என்னை நெருங்கிடுச்சு. இன்னும் ஒரு அடியில் என்னை பிடிச்சிட்டா ஒரே அறைதான். புது செருப்பை கழட்டி போட்டு ஓடவும் எனக்கு மனசு வரலை. அப்புறம் என்னதான் ஆச்சு? இப்போ பேய் என்கிட்ட வந்து என் கூடவே ஓட ஆரம்பிச்சிடுச்சு. அறையே சரியான நேரம் பார்த்து கையை ஓங்கியது. என்னதான் செஞ்சீங்கன்னா? அப்போ ஒரு சுவர் தெரிஞ்சிடுச்சு. அப்படியே ஒரு ஜம்பில் அதை தாண்டிட்டேன். அந்த பேய் புடவை கட்டி இருந்ததால் சுவரை ஏறி குதிக்க முடியலை. நான் தப்பிச்சிட்டேன். இதுதான் நடந்தது. பேய் பார்த்த கதை. நன்றி.